நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 13, 14 வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த வசனங்கள் ஞானம் இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அதை பற்றி பேசுகிறது. ஆகவேதான் அது 2 வாசிக்க விரும்புகிறேன். என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஞானி சாலமோன் சொல்றான் பாருங்க, நம்முடைய வாய்க்கு எப்படி தேன் இன்பமா இருக்கிறதோ, நம்முடைய வாய்க்கு தேன் எப்படி இன்பமா இருக்கோ, அது போல ஞானம் நம் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும் என்று சொல்லுகிறான். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால், அந்த ஞானத்தை நாம் அறிந்து கொண்டால் அது நம் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். அது என்ன ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும்? அது ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஆகவேதான் NIV ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்க்கிறாங்க. என்ன சொல்றாங்க? விஸ்டம் இஸ் லைக் ஹனி ஃபார் யுவர் லைஃப். ஞானம் உன் வாழ்க்கைக்கு தேனை போல இருக்கிறது. தேன் எப்படி இருக்கு? வாய்க்கு இன்பமா இருக்கு. அப்போ ஞானம் வாழ்க்கையில் இருக்கும்போது அது வாழ்க்கைக்கு இன்பமாய் இருக்கும் என்று சொல்லுகிறது. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமே. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிறவர்கள், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், இதெல்லாம் வேதம் நம்மை குறித்து கூறுகிற காரியங்கள். இப்படிப்பட்ட நாம் ஞானத்தை பெற்றிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், என்ன இது இந்த மனுஷன் ஞானத்தை பெற்று இருக்கிறோமா, கொஞ்சம் யோசித்து பாருங்கன்றாரு அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா ஞானம் இருக்கும்போது தான் வாழ்க்கை இன்பமா இருக்கும் அல்லது இனிமையா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. தேனு ரொம்ப டேஸ்டா இருக்கு இல்லையா, ஸ்வீட்டா இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ஞானம் இருக்கும்போது வாழ்க்கை ஸ்வீட்டா இருக்குமா, வாழ்க்கை இன்பமா இருக்குமா? இப்ப யோசித்து பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த ஸ்வீட்னஸே இல்லை பாருங்க. வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிருக்கு, தித்திப்பா இல்லை, இனிப்பா இல்லை, இனிமையா இல்லை. வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிருக்கு. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, எதுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? நகோமி கூட சொன்னா இல்லையா, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு. மாறாள்னா என்ன? கசப்பு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டங்கள், வாழ்க்கையே கசந்து போயிற்று. அததான் அப்படி சொல்றான். நகோமின்னு சொன்னா இன்பமானவள் என்ற அர்த்தம் பாருங்க, பிளசன்ட் என்ற அர்த்தம். ஆனா அவ சொல்றா, என்னை பிளசன்ட்னு சொல்லாதீங்க, என்னை கசப்பானவள் என்று சொல்லுங்க, ஏன்னா என் வாழ்க்கையே கசந்து போயிருக்கு அப்படின்னு. அருமையானவர்களே, இந்த கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் வேதத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? என் மகனே, ஞானத்தை பெற்றுக்கொள், என் மகளே, ஞானத்தை பெற்றுக்கொள். இப்போ நீங்க யோசித்து பாருங்க. இப்போ நீங்களே உங்களை கேள்வி கேட்டு நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ளுங்க. ஞானம் உங்க வாழ்க்கையில் இருக்கா? அப்படி இருந்தா வாழ்க்கை இனிமையா இருக்கும், இன்பமா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்படி இல்லாத பட்சத்துல நிச்சயம் அங்க கசப்பு, வேதனை, பலவிதமான நம்ம விரும்பாத காரியங்கள் தான் அங்க இருக்குது பாருங்க. ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்கிறது ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. பிறகு என்ன சொல்லுது பாருங்க, அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை வாசிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்ன அது முடிவில் உதவும் அப்படின்னா, நான் சாவர நேரத்தில் எனக்கு உதவுமா? முடிவுனா நமக்கு அதானே இல்லை. ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ அல்லது மற்றவங்களோ என்ன சொல்லுவாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனுஷனுடைய சாப்டர் அதோட க்ளோஸ். அந்த மனுஷனுக்கு நாளைய தினம் என்று ஒன்று கிடையாது, அந்த மனுஷனுக்கு எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது. ஏன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆகவே நம்ம பொறுத்த வரைக்கும் முடிவுன்னா கதை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஆனா வேதத்துல முடிவு என்பது அதை பற்றி சொல்லல. குறிப்பா இந்த இடத்துல முடிவு என்று சொன்னா என்ன அர்த்தம், அதையும் நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். ரொம்ப அழகா எளிமையா அவங்களே விளக்கி சொல்றாங்க பாருங்க. NIV என்ன சொல்லுகிறது? இஃப் யூ ஃபைண்ட் இட், அதாவது நீ ஞானத்தை கண்டுபிடித்தால் யுவர் ஃபியூச்சர் இஸ் பிரைட் என்று சொல்லுகிறது. அது முடிவில் உதவும் அப்படின்னு தமிழ்ல வருது இல்லையா, ஆங்கிலத்தில் எப்படி வருது? யுவர் ஃபியூச்சர் இஸ் பிரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மகனே, நீ ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டுன்னா அது உனக்கு இன்பமா இருக்கும். எப்படி இன்பமா இருக்கும்னா, அது உன்னுடைய எதிர்காலத்தை
பிரகாசமாக்குகிறது. உன் எதிர்காலத்தை அது பிரகாசமாக்கிடும். இன்னைக்கு கசந்து இருக்கிற வாழ்க்கைய, இன்னைக்கு இருண்டு போயிருக்கிற வாழ்க்கைய, இன்னைக்கு ஒண்ணுமில்லாத இருக்கிற ஒரு வாழ்க்கைய, ஒரு ஓட்டாண்டி போல வாழ்கிற ஒரு வாழ்க்கைய, எதுக்குடா இந்த வாழ்க்கையை வாழணும், இன்னையோட செத்து தொலைஞ்சா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த வாழ்க்கைய இன்பமாய் இனிமையாய் பிரகாசமாய் மாற்றுவதற்கு தான் ஞானம் வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுது பாருங்க. அப்ப அருமையானவர்களே, ஞானம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை கவனிக்கணும் பாருங்க. அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒரு சொத்து இருந்தா எப்படி அதை பேணி பாதுகாப்போமோ அது போல ஞானத்தை தேடி கண்டுபிடித்து அதை பேணி காக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் பாருங்க. சரி, யோபு 42:12 வாசிக்கிறேன். ஏன்னா இந்த முடிவு அப்படின்னு தமிழ்ல வருது இல்லையா? இதே வார்த்தை யோபு 42:12 வருது. ஆனா அங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிப்போமா? கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 24 அது முடிவில் உதவும் அப்படின்னு வருது இல்லையா? அந்த முடிவில் என்கிற அதே வார்த்தை தான் யோபு 42:12 பின்னிலைமை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு தமிழ்ல. நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அந்த பின் நிலைமை என்பது சரியா சொல்லப்படல பாருங்க. லேட்டர் எண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள்னு ஒன்று இருக்கு. அதுல தமிழ்ல இருக்கிற மாதிரி அப்படியே சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? லேட்டர் சிச்சுவேஷன், பின் நிலைமை. அப்போ இந்த முடிவு என்பது எதை சொல்லுது? பின் நிலைமை. பின் நிலைமைன்னா அது எதை குறிக்கிறது? ஒரு மனுஷன் ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய பின் நிலைமை சூப்பரா எடுத்து பாருங்க. எப்படி யோபனுடைய பின் நிலைமை அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதமா இருந்ததோ, அதே போல இந்த பின் நிலைமை ஆசீர்வாதமாகிறது, பின் நிலைமை பிரகாசமாகிறது. பின் நிலைமை தான் யோபனுடைய ரியல் ஆரம்பம் என்று சொல்லலாம் பாருங்க. அவ்வளவு அமக்கலமா இருந்தது யோபனுடைய பின் நிலைமை. அப்ப அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம கிட்ட ஏன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாரு. அது தேனை போல இன்பமா இருக்கும் வாழ்க்கைக்கு அப்படின்றாரு. ஏன்னா அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதன் பிறகு நம்முடைய நிலைமையே மாறிடுது பாருங்க. யோபினுடைய பின் நிலைமை எப்படி மாறினதோ அதே போல நம்முடைய பின் நிலைமை மாறி விடுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிக்கணும் பாருங்க. நம்ம கையில கர்த்தர் பைபிளை கொடுத்து இருக்கிறார். பொக்கிஷம் மாதிரி அது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வேதத்தினுடைய அருமை தெரிவதில்லை. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் ஒரு ஏற்று சொரக்கா மாதிரி. பைபிள் சொல்லுதுங்க, வாசிட்டு போகலாம், அவ்வளவுதான். பைபிள் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படியெல்லாம் யோசிக்கிற மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இல்ல அருமையானவர்களே, பைபிள் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. பைபிள் சொல்ற ஒவ்வொன்றும் கண்டிப்பாய் நடந்தே தீரும். ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியவே ஒழியாது பாருங்க. ஆகவேதான் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், என்ன? ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. சரி, ஞானத்தை பெற்றுக்கொண்டா வாழ்க்கை எப்படி ஆகும்? பைபிள் முழுக்க நிறைய இருக்கு. நீதிமொழிகள்னு நிறைய நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா நீதிமொழிகள்லாம் விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்றாங்க, ஞானத்தை போதிக்கும் புத்தகங்கள் அப்படின்றாங்க பாருங்க. நீதிமொழிகள், சங்கீதம் போன்ற புத்தகங்கள்லாம் விஸ்டம் லிட்ரேச்சர், ஞானத்தை போதிக்கும் புத்தகங்கள். அப்போ இந்த புத்தகங்கள்ல ஞானம் அதிகமாய் காணப்படுகிறது. நிறைய கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா டெய்லி சங்கீதம் வாசிப்பாங்க, டெய்லி நீதிமொழிகள் வாசிப்பாங்க. ஏன்னா அங்க ஞானம் விளங்குகிறது. ஆனா எந்த அளவுக்கு வாசிக்கிற காரியங்களை உள்வாங்கி அவைகளின்படி செய்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளோ வாசித்தோம், வாழ்க்கையில கசப்பு, வாழ்க்கையில தோல்வி, வாழ்க்கையில வெறுமை, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா படிக்கிறத உள்வாங்குவது கிடையாது. அதுல இருக்கிற ஞானத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஞானத்தை நாம பயன்படுத்துவது கிடையாது பாருங்க. ஏன்னா பைபிளை நிறைய பேர் நான் சொன்னது போல ஒரு ஏட்டு சுரக்கா மாதிரி தான் பாக்குறாங்க. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் பைபிள் பாருங்க. அதை படிச்சுட்டா ஏதோ ஒரு நிம்மதி. அப்பா காலையில எழுந்தோம், பைபிளை படிச்சுட்டோம், அதை படிச்சுட்டா ஒரு நிம்மதி. படுக்க போறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன், உமக்கு நன்றி அப்படின்னு. இல்ல அருமையானவர்களே, படிக்கிறது நல்லது, அதை எப்போதும் தியானிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா என்னன்னா அதை வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். அது கொடுக்கிற ஞானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஞானத்தை தம்முடைய வார்த்தையிலே தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஞானத்தினால பல நன்மைகள் உண்டு பாருங்க.
இப்ப நான் வாசித்த அந்த பகுதி அது நம்முடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்குகிறது. நீதிமொழி 24 தானே வாசிக்கிறோம். அது நம்முடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்குகிறது. அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் இல்லையா? அது எந்த விதத்துல பிரகாசமாக்குகிறது? வேதம் அதெல்லாம் சொல்லுகிறதா? சொல்லுகிறது. வாசிக்கட்டுமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-18 வாசிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீதிமொழிகள் 3:13-18. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி பாருங்க. ஞானத்தை பெற்றுக்கொள் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறாரு. காரணம் என்ன தெரியுமா? எதிர்காலம் பிரைட்டா, பிரகாசமா, இனிமையா, இன்பமா இருக்கும். அதுக்காக தான். அது எப்படி இருக்கும், அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை தான் இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம் பாருங்க. 13ஆம் வசனம் ஞானம் இருந்தால் எவ்வளவு நல்லது என்று சொல்லுது பாருங்க. ஞானமும் அறிவும் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது, அதாவது விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது, ஒரு மனுஷன் அதை தேடி அதை கண்டுபிடிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாய் பாக்கியமாய் இருக்கும் என்று சொல்லுது பாருங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதனாலதான் நாம ஞானத்தை தேடி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஏன்னா அந்த ஞானம் வந்துட்டாலே நாம பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் அந்த 14-15 ரொம்ப முக்கியமான 2 காரியங்களை வேதம் சொல்லுது பாருங்க. 14-15 2 முக்கியமான காரியங்கள். அது என்னன்னு சொன்னா, அதன் வர்த்தகம், அதாவது ஞானத்தின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம், அதாவது ஞானத்தின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்லுது? wisdom yields better returns than money. பணத்தை கொண்டு போய் பேங்க்லயோ அல்லது வேற ஏதாவது முதலீடு செய்தா எவ்வளவு உங்களுக்கு வட்டியாக அல்லது போனஸாக ரிட்டர்ன்ஸ் வருகிறதோ அதை காட்டிலும் ஞானம் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறது என்று 14ஆம் வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. பொண்ணு வெள்ளியும் கூட அவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. எல்லாம் பொண்ணுலயும் வெள்ளியிலையும் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அது 1500 ரூபாய் இருக்குது. இப்படி பெருகி கொண்டே போகிறது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த வெள்ளி பொண்ணு வாங்கி அதுல இருந்து வருகிற ரிட்டர்ன்ஸ் இருக்குது இல்லையா, லாபம், அதை காட்டிலும் ஞானம் கொடுக்கிற லாபம் மிக மிக அதிகம் என்று சொல்கிறது பாருங்க. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. அதை இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கள. இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா வருது. என்ன சொல்லுகிறது? wisdom is more profitable. இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? wisdom is more profitable. ஞானம் இருந்தா அது அதிக ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ப்ராஃபிட் என்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்வாங்க. அடுத்தது என்ன சொல்லுது பாருங்க? her wages are better than gold. ஞானம் கொடுக்கிற சம்பளம் அல்லது ஞானம் கொடுக்கிற கூலி. கிறிஸ்தவ வாழ்க்கை இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அது என்ன கூலி, அது என்ன சம்பளம், அது என்ன ப்ராஃபிட்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லைங்க, நான் பேசல, பைபிள் பேசுது. என்ன சொல்லுது? ஞானம் மோர் ப்ராஃபிட்டபிளாம். எதை விட மோர் ப்ராஃபிட்டபிள்? தென் சில்வர் தென் கோல்டு. அல்லேலூயா. அப்ப அருமையானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லாம இருக்கலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது, அது ஒரு பொருட்டே கிடையாது. இன்னைக்கு உலகம் வெள்ளியும் பொண்ணும் தேடி ஓடினே இருக்குது பாருங்க. ஆனா நாம எதை நாடி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? ஞானத்தை. ஏன்னா ஞானம் இருக்கும்போது பொன்னும் வெள்ளியும் கொடுக்கிற லாபத்தை காட்டிலும் ஞானம் நமக்கு அதிக ஞானத்தை கொடுக்கும். இப்ப நீங்களே தீர்மானம் பண்ணீங்க, பொன்னும் வெள்ளியும் வேணுமா அல்லது ஞானம் வேணுமா, எதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா வருகுது அப்படின்னு. 15ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, முத்துக்களை பார்க்கல அது விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு சொன்னா, wisdom is more precious than rubies. 14 என்ன வாசிக்கிறோம்? wisdom is more profitable வாசிக்கிறோம்.
ஞானத்தினால அதிக லாபம் உண்டு. வெள்ளி பொண்ணை விட அதிக லாபம். 15 என்ன சொல்லுகிறது? wisdom is more precious. ஞானம் ரொம்ப விலையேற பெற்றது. எதை பார்க்கலும் ரொம்ப விலையேற பெற்றது? முத்துக்களை பார்க்கலும். பொன் வெள்ளியை காட்டிலும் ரொம்ப ப்ரெஷியஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? வேதம் சொல்லுது ஞானம் அதை விட ரொம்ப ப்ரெஷியஸ் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்கள்ல வேதம் எப்படி வலியுறுத்துது பாருங்க. நமக்காக தான் சொல்லுகிறது. ஏன்னா ஞானம் இருக்கும்போது இப்படிப்பட்ட விலையேற பெற்ற அந்த காரியங்கள்லாம் வாழ்க்கையில வருகிறது. விலையேற பெற்ற சந்தோஷம், விலையேற பெற்ற சமாதானம், அதெல்லாம் பார்க்க போறோம். நிறைய ப்ரெஷியஸான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது. இன்னும் சொல்ல போனா லிட்ரலா பொன்னையும் வெள்ளியும் கூட அது கொண்டு வருது. ஏன்னா ஞானம் பொண்ணை வெள்ளியை விட பெருசு. அந்த பெருசு இந்த சிறுசான மற்ற காரியங்கள்லாம் வாழ்க்கையில கொண்டு வருகிறது. இதை கவனிங்க. இப்போ 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். இந்த 3 வசனங்கள் ஞானத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லுது பாருங்க. ஏன் எதுவுமே இல்லைன்னா, முதல் காரியம் என்ன சொல்லுகிறது? அதன் வலது கையில் தீர்க்காயுசு இருக்காம் பாருங்க. இன்றைக்கு உலகம் வியாதியினாலே, பிரச்சனையினால, போராட்டங்கள்னால கலங்கி நிக்குது பாருங்க. மக்கள் தீர்க்காயுசை பார்க்க முடியல. நிறைய பேருடைய வாழ்க்கை பாதியிலேயே முடிந்து விடுகிறது. இப்போதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு 45 வயது தான் இருக்கும் பாருங்க, 2 சின்ன சின்ன பிள்ளைங்க கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க. அந்த கணவர், அந்த பிள்ளைங்க, அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீர்க்காயுசோடு கூட இருக்க வேண்டியவங்க, நல்லா வாழ வேண்டியவங்க, நல்லா பிள்ளைகள் கணவனோடு கூட இருக்க வேண்டியவங்க 45 வயதுல இறந்துட்டாங்க. இப்படி நிறைய பேர் பாருங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், கொஞ்சம் வயசானவங்க, இப்படியெல்லாம் இறந்து போறாங்க பாருங்க. வாழ்க்கையில தீர்க்காயுசை நம்மால பார்க்க முடியல. வேதம் சொல்லுகிறது ஞானம் இருக்கும்போது அங்கே தீர்க்காயுசு இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. நீங்க யோசிக்கலாம், ஞானம் வந்தா தீர்க்காயுசு வந்துருமா எப்படி அப்படின்னு. ஏன்னா ஞானம் வரும்போதுதான் முதல் காரியம் அது என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. கையில காசு இல்லையேன்னு கவலைப்பட்டுன்னு கண்ணீர் விட்டுன்னு இருக்காத. இதுக்காக கவலைப்படாத, அதுக்காக கவலைப்படாத, கவலைப்படாத இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு ஞானம் நம்ம கிட்ட பேசுது பாருங்க. ஆகவேதான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் சொல்லுது, ராத்திரி 11 மணி ஆகுது, வயிறு முட்டை தின்னாத. ஞானம் சொல்லுது, இந்த நேரத்தில் இது சாப்பிடக்கூடாது, இதை காலையில தான் சாப்பிடணும். ஞானம் சொல்லுகிறது, ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் குறைவா சாப்பிடு. ஞானம் சொல்லுகிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு. ஞானம் சொல்லுகிறது, தொப்பை ரொம்ப பெருசா இருக்குப்பா, வெயிட் ஓவரா இருக்குது, கொஞ்சம் குறை. இதுக்குதான் ஆவியானவர் சொல்றார், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது தீர்க்காயுசு பெருகுது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்க வருகிறது. எதை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும், எதை எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது பாருங்க. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அதன் வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது, இடது கையில் என்ன இருக்கான்? செல்வமும் கனமும் இருக்கிறது. நம்ம இந்தியர்களுக்கும் கிழக்கத்திய மக்களுக்கும் இந்த ரைட் ஹேண்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஹேண்டு. நம்ம வழக்கமா லெஃப்ட் ஹேண்டை நிறைய காரியங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த வலது கை என்பது ரொம்ப முக்கியமானது. ஆகவே ஞானம் என்ன பண்ணுதான்? தீர்க்காயுசை வலது கையில வச்சிருக்கான். மனுஷன் என்ன பண்றான்? வலது கையில செல்வத்தையும் கனத்தையும் வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எது ரொம்ப முக்கியம்னு வழங்கல பாருங்க. அவனுக்கு பேர் பிரஸ்தாபத்தோடு இருக்கணும், பணக்காரனா வாழணும், ஐஸ்வர்யவானா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆகவே அதை ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்கிறான். ஆனா ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? அப்பா, தீர்க்காயுசு ரொம்ப முக்கியம், அதை ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்கிறேன் நானு. ஞானம் அதை ரைட் ஹேண்ட்ல வச்சிருக்கு. ஏன்னா தீர்க்காயுசு ரொம்ப முக்கியம். வெறும் தீர்க்காயுசு இருந்து என்ன பிரயோஜனம்? வயசான காலத்துல சரியான வீடு இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, ஒண்ணும் இல்லைன்னா அப்ப ரொம்ப நாள் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? நிறைய பேர் அப்படி வேற குறைப்பட்டுக்கிறாங்க இல்லையா? வயசான காலத்துல சரியான ஒதுங்க இடம் கிடையாது, சாப்பிட சரியான சாப்பாடு கிடையாது,
பலவிதமான காரியங்கள் வயதானவர்களுக்கு பாருங்க. ஆகவேதான் ஞானம் என்ன சொல்லுது, என்னை தேடி கண்டுபிடித்து என்னை பயன்படுத்து. அப்போ ரொம்ப முக்கியமான இந்த தீர்க்காயுசு என் ரைட் ஹேண்ட்ல இருக்கு, அதை நான் கொடுக்குறேன். அதன் பிறகு நீடித்து வாழ்ந்தால் மட்டும் போதாது, நீடித்து வாழும்போது நல்லா வாழணும் இல்லையா, அதுக்கு செல்வம் என் கையில இருக்கு. நீ நீடித்து வாழும்போது ஒரு ஹானரபிள் நிலையில நீ வாழணும், கனத்துக்குரியவனா நீ வாழணும். வயசான காலத்துல இந்த பெருசு ஏன் இன்னும் உயிரோடு இருந்து நம்ம உசுரை எடுத்துனுக்குதுன்னு 4 பேர் திட்டக்கூடாது பாருங்க. அப்போ ஹானரபிளா வாழணும். நம்மளை பார்க்கும்போது கையெடுத்து கூப்பிடணும், ஐயா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது போல வாழணும். ஆகவேதான் ஞானம் சொல்லுது, என்னை தேடி கண்டுபிடித்துக்கொள். ரைட் ஹேண்ட்ல தீர்க்காயுசை வச்சிருக்கேன், லெப்ட் ஹேண்ட்ல செல்வத்தையும் கனத்தையும் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. என்ன அற்புதமா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த செல்வம் கனம் இதெல்லாம் எதிர்க்கிறாங்க பாருங்க. கனம் கூட ஓகே, செல்வம்னு ஒன்று அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அது வந்து லிட்ரல் ப்ராஸ்பரிட்டியை பேசுது பாருங்க. ப்ராஸ்பரிட்டி இன் ஜெனரல், பொதுவாகவே நீ நல்ல செல்வத்தோடு கூட இருப்ப, நல்ல திரளான ஆஸ்தியோடு கூட இருப்பன்னு பேசுது. ஆகவேதான் இந்த மாதிரி பகுதிகளை வாசிக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து என்னங்க, தீர்க்காயுசு இருக்கு, செல்வம் இருக்கு, கனம் இருக்கு, இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறீங்களா, அப்படியே நம்புறீங்களா? அவன் ஏதோ ஞானி கவிதை நடையில சில காரியங்களை சொல்லிடுறான். உதாரணத்துக்கு 91ஆம் சங்கீதம் எடுத்துங்களேன். நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்க. அதுவும் குறிப்பா பைபிளை ரொம்ப நல்லா படிச்சவங்க நம்ப மாட்டாங்க அதை. ஏன்னா அது வந்து ஒரு பொயட்டிக் லாங்குவேஜா, கவிதை நடையில ஏதோ சொல்லிட்டு போயிடுறான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அப்படியே கடகடன்னு கவிதை மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதை போய் நீங்க அப்படியே நம்பிட்டு இருக்கீங்களே அப்படின்றாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இந்த பகுதியும். ஞானம் வந்துட்டா தீர்க்காயுசு வந்துருமா, ஞானம் வந்துட்டா செல்வம் வந்துருமா, ஞானம் வந்துட்டா கனம் வந்துருமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆட்கள், கிறிஸ்தவங்களை நான் சொல்றேன், இருக்காங்க பாருங்க. இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து லிட்ரல் ப்ராஸ்பரிட்டியை பேசுது பாருங்க. விஸ்டம் இருக்கிற இடத்துல ப்ராஸ்பரிட்டி இருக்கும். நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு என்கிட்ட இல்லையே, ஆகவே தான் சொன்னேன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. நான் சொல்லல, ஆவியானவர் சொல்லுகிறார். அது முடிவில் உதவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் வந்த பிறகு அது உதவும். எதுக்கு உதவும்? நீடித்து ஆயுளுக்கு உதவும். எதுக்கு உதவும்? செல்வத்தை பெற உதவும். எதுக்கு உதவும்? கனமுள்ள மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ இந்த ஞானம் உதவும் பாருங்க. அப்புறம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வழிகள் எல்லாம் இனிதான வழிகளாம். வழியெல்லாம் எப்படி இருக்கு? இனிதா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வழி இனிதா இல்ல, கரடு முரடா இருக்கு, கசப்பா இருக்கு. இந்த வழியில போகவே கூடாது, வேண்டாம், வேற பாதையில போகணும்னு பாக்குறாங்க, அவங்களால முடியல பாருங்க. ஏன்னா அவ்வளவு கரடு முரடான பாதை, வேதனை நிறைந்த பாதை, தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிற ஒரு நிலை பாருங்க. நிறைய பேர் அவங்க பயணிக்கிற அந்த பாதை அவங்களுக்கு பிடிக்கல பாருங்க. போதை மருந்து என்கிற அந்த பாதை, குடி பழக்கம் என்கிற பாதை, முரட்டுத்தனம், முற்கோபம், அந்த பாதை அவங்களுக்கு பிடிக்கல பாருங்க. தங்களை மாற்றிக்கொள்ள பாக்குறாங்க, மாற்றிக்கொள்ள முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஞானத்தை பெற்றுக்கொள், ஞானத்தை பெற்றுக்கொள். அந்த ஞானம் வரும்போது வழி வந்து ரொம்ப இனிதா இருக்கு பாருங்க. கண்ட காரியங்கள்ல சிக்கி நம்ம போகிற வழி கரடு முரடா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மேடு பள்ளம் நிறைந்ததா இருக்கணும்னு அவசியமே கிடையாது பாருங்க. பாதை இனிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க பாதை இனிதா இருக்கணுமா? ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. கிறிஸ்தவங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, இந்த மூளையை கழட்டி தூக்கி எங்க ஷெல்ஃப்ல வச்சிடறாங்களா என்னன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிறது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க? ஜெபம் பண்ணினே இருந்தா எல்லாம் சரியா போயிடும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியா போயிடும். இப்படி சொல்றதுனால தப்பா யோசிக்காதீங்க. ஏன்னா நானும் ஜெபிக்கிறேன், நானும் அந்நிய பாஷை பேசுறேன், நானும் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்றேன். அதெல்லாம் நான் நம்பாதவன் கிடையாது. அதை கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஏன் அதை சொல்றேன்னா, அதையெல்லாம் செய்யறவங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறதே இல்லை பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா பிரச்சனையா, போடு, ஒரு ஒரு 21 நாள் உபவாசத்தை போடு, பிரச்சனை எல்லாம் மாறிடம் பாரு. அந்த உபவாசம்
அந்த உபவாச ஜெபம் அதெல்லாம் சர்வரோக நிவாரணி மாதிரி நினைக்கிறாங்க நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு. ஆகவேதான் எல்லா இடத்துலயும் இந்த உபவாச ஜெபங்கள் பரவி கிடக்குது பாருங்க. வாரத்துல 7 நாளும் உபவாசம். தப்பா நினைக்காதீங்க தயவு செய்து. வேதம் சொல்லுது, வாழ்க்கையில ஞானத்தை பெற்றுக் கொள்ளும் போது வழி இனிதா இருக்கும், ஆயுஸ் நாட்கள் அதிகமாகும். அதை கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்பதை கவனிக்கணும் பாருங்க. நிறைய ஜெபம் பண்ணுங்க வேணான்னு இல்ல, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க வேணான்னு சொல்லல. ஆனா ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த மைண்டை கழட்டி தூக்கி ஷெல்ஃப்ல வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு விட்டுறாதீங்க. இந்த மைண்டை யூஸ் பண்ணுங்க. அதுக்குதான் கர்த்தர் கொடுத்து இருக்காரு பாருங்க. நிறைய காரியங்களுக்கு நம்ம மைண்டை யூஸ் பண்றோம் இல்லையா? படிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம், சமையல் செய்யறதுக்கு மைண்டை யூஸ் பண்றோம், வேலை செய்யும் போது மைண்டை யூஸ் பண்றோம், எல்லாத்துக்கும் மைண்டை யூஸ் பண்றோம். ஆனா சில காரியங்கள் என்று வரும்போது மைண்டை கழட்டி வச்சுட்டு இப்படியே ஜெபம் பண்ணினே இருந்தா பிரச்சனை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இல்ல அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுங்க வேணான்னு சொல்லல, ஆனா மைண்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மற்றதுக்கு எப்படி மைண்டை யூஸ் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறீங்களோ அதே போல இந்த மைண்டை யூஸ் பண்ணுங்க. உள்ள கர்த்தர் கொடுத்திருக்க அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிங்க. இப்படிதான் பாருங்க. சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு மஞ்சள் காமாலை நோயினால இறந்து போயிட்டான். என்னன்னா, மஞ்சள் காமாலை நோயில கஷ்டப்பட்ட அவனை படுக்க வச்சு சுத்தி கும்பலா நின்று எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். எல்லாம் நின்று ஜெபம் பண்றாங்க. ஒருத்தருக்காகிலும் அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், அவனுக்கு மருந்து கொடுக்கணும், வைத்தியம் பார்க்கணும், இந்த எண்ணமே கிடையாது. எல்லாம் சுத்தி நின்று, இதுல வேற 24 hours பிரேயர், சுத்தி நின்று ஜெபம் பண்ணிட்டுக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டான் பாருங்க. பரிதாபம். இருந்தான்னா இன்னைக்கு என் வயசு அவனுக்கு. ஆனா 10th படிக்கும் போதே அவன் இறந்துட்டான். இதுக்குதான் நான் சொன்னேன், ஞானம் இருந்தா அறிவு இருந்தா அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த உபவாசம் இது போன்ற காரியங்கள் எல்லாம் சர்வ ரோக நிவாரணி கிடையாதுங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க. ஒரு சகோதரன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அவருடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை. போய் ஆலோசனை கேட்டிருக்காரு சபை போதகர்கிட்ட. அவர் சொன்னாரு, நீங்க ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், கர்த்தர் அதை மாத்திடுவார் அப்படின்னு. சரி, பாஸ்டர் சொல்றாருன்னு போய் ஒரு நாள் உபவாசத்து ஜெபம் பண்ணியிருக்காரு, பிரச்சனை மாறல. மறுபடியும் அவர்கிட்ட போயிருக்கார். அவர் சொன்னாரு, அப்போ நீங்க 3 days ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுங்க, இந்த மனுஷனுக்கு பிரச்சனை மாறணும். ஆகவே 3 நாள் உபவாசம் இருந்தார், மாறல. மறுபடியும் பாஸ்டர் கிட்ட போனார். இது ரொம்ப கடுமையான பிரச்சனை இருக்கும் போல, நீங்க 7 நாள் உபவாசம் இருங்க, கொஞ்சம் கடுமையா உபவாசம் இருங்க அப்படின்னு. 7 நாள் மாறல. பிரியமானவர்களே, நான் கதையை சொல்லல, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட. அப்புறம் பாஸ்டர் சொன்னாரு, 40 நாள் உபவாசம் இருங்க பிரதர். அப்பெல்லாம் 40 days, டைரக்டா 40 days. சிலர் 41 days இருப்பாங்க. நான் இயேசுவை விட பெட்டரா ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு. அந்த மனுஷன் பாருங்க, தன் குடும்பத்துள்ள பிரச்சனை நீங்கணும்னு சொல்லிட்டு 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்பவும் பிரச்சனை மாறல. நான் கேட்டேன், எப்பதான் மாறுச்சு பிரதர் உங்க பிரச்சனை அப்படின்னு. அவர் சொன்னாரு, கடவுளுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பித்தேன், அதை விசுவாசிக்க ஆரம்பித்தேன், அந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தேன், அதுல உறுதியா நின்ன கொஞ்ச நாள்லயே அந்த பிரச்சனை எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னா. அவ்வளவுதான். ஆனா பாருங்க, இந்த மனுஷனை பாடாப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட தான் பேசிட்டு இருக்காரு அருமையானவர்களே. நான் யாரையும் குறை சொல்லலை, எந்த சபையும் குறை சொல்லலை, உங்களையும் குறை சொல்லலை. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். உபவாசத்தை நம்புகிற கூட்டம், கண்ணீரை நம்புகிற கூட்டம், கண்ணீர் விட்டு கதறு, கண்ணீர் நிறைய விடு, கர்த்தர் கண்ணீரை கண்டு பதில் கொடுப்பார் அப்படின்னு. பைபிள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா கர்த்தர் கண்ணீரை கண்டு பதில் கொடுப்பாருன்னு வசனம் இருக்கா? எசேக்கியாவை பார்த்து சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு. ஆனா உன் கண்ணீரை கண்டுதான்ப்பா உனக்கு பதில் கொடுக்குறேன்னு சொன்னாரா? அப்புறம் எதுக்கு விசுவாசம்?
கண்ணீரை கண்டு பதில் வரணும்னா அப்ப விசுவாசமே தேவையில்லை, பைபிளை எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. யாரு கண்ணீர் விடல சொல்லுங்க பார்க்கலாம்? கிறிஸ்தவங்களும் சரி, கிறிஸ்தவங்க அல்லாதவங்களும் சரி, எல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இப்படியே கண்ணீர் விட்டு புலம்பிட்டு இருந்தா பிரச்சனை போயிடும்னா அப்புறம் எதுக்கு பைபிள், அப்புறம் எதுக்கு ஜெபம், அப்புறம் எதுக்கு உபவாசம்? யோசிக்கணும். அதுக்குதான் ஞானம் வேண்டும். வேதம் என்ன சொல்லுது? ஞானம் இருக்கும்போது வழி இனிதான வழியா இருக்குமா. பிறகு என்ன சொல்லுகிறது? பாதையெல்லாம் சமாதானமா இருக்கும். வழி இன்பமா இருக்கு, பாதை சமாதானமா இருக்கு. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுது பாருங்க. வாழ்க்கை பாதை எப்படி இருக்குமா? இன்பமாய் சமாதானமா இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பேர்ல தான் சமாதானம் இருக்கு, தவிர வாழ்க்கையில சமாதானம் இல்லை பாருங்க. பேர்ல தான் இன்பம் இருக்கு, நவகோமி மாதிரி. ஆனா வாழ்க்கையில இன்பம் இல்லை. கசப்பு, வெறுப்பு, பகைமை, இல்லாமை, ஏழ்மை, வறுமை, இப்படி இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுது வாழ்க்கையில ஞானம் இருக்கும்போது வழி இனிதான் இருக்கும், பாதைகள் எல்லாம் சமாதானமா இருக்கும். ஆனா கடைசியில ஒரு காரியம் சொல்லுது பாருங்க 18ல, அதுனா ஞானம். ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ஞானத்தை ஜீவ விருட்சத்தோடு ஒப்பிடுது பாருங்க வேதம். ஜீவ விருட்சம் ஞாபகம் இருக்கா? ஆதியாகமத்துல அதை சாப்பிடக்கூடாத கனியை போய் சாப்பிட்டாங்க அவங்க. அதனால எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போனாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது ஞானம் ஜீவ விருட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் ஆதியிலே அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இருந்தா எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பானோ, மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய், மன நிறைவாய், தேவனோடு கூட நெருக்கமாய், ஐக்கியமாய் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பானோ அதே போல ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களால் வாழ முடியும் என்று ஆவியானவர் இங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும், நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். முடியும் சொன்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். இப்ப சொல்லுங்க, ஞானம் வேணுமா வேண்டாமா? அந்த ஞானம் அன்னைக்கு ஆதாமுக்கு இருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஞானமின்மையினால அவன் இழந்து போனான். ஆனா ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது ஜீவ விருட்சமாய் இருந்து ஆதாம் எதையெல்லாம் தொலைத்தானோ அதையெல்லாம் திரும்ப நமக்கு பெற்று தருகிறார். ஞானம், தேவன் அருளும் ஞானம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர்கிட்ட கேளுங்க. யாக்கோபுல அதான வாசிக்கிறோம். யாருக்காவது ஞானம் குறைவா இருந்தா அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்லணும்னா புதிய உடன்படிக்கையிலே இயேசுவே நம்முடைய ஞானமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கணும்ல. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு இதை பற்றி பேச. வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா கவனிப்போம். எதுக்கு நமக்கு ஞானம் வேணும், அது முடிவில் எப்படியெல்லாம் நமக்கு உதவும், இன்னும் நிறைய இருக்கு, கவனிப்போம். ஆனா இன்றைக்கு பார்த்த வரைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஞானம் இருக்கும்போது அது என்னெல்லாம் செய்கிறது, அதை மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நான் உங்களுக்கு 5 காரியங்களை சொன்னேன். தீர்க்காயுசை தருகிறது, செல்வத்தையும் கனத்தையும் தருகிறது, வழிகள்லாம் இனிதான வழிகளாய் மாறுகிறது, பாதைகள் எல்லாம் சமாதானமா இருக்கிறது, அது ஜீவ விருட்சமா இருக்கிறது.